வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்க அட்லாண்டா கணேஷ் வந்துவிட்டேன் ஒரு புது கதையோட. அதாவது இந்த கதையில் நம்ம கதாநாயகன் பேரு கஜேந்திரன். அதாவது பெயர் பொறுத்து அவனுக்கு ரொம்ப அருமை. அதாவது பார்த்தாக்க சும்மா ஒரு குட்டி யானை மாதிரி இருப்பான். ஸோ அவன் பேர் கஜேந்திரன். சைஸு ஒரு குட்டியான சைஸு, படிக்கிறது +2. ஸோ அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு குஷி ஆகிடும். அடே வரான்ப்பா குண்டு பையன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். இன்னொருத்தர் சொல்லுவான், டேய் குண்டா அவன், டேங்க அப்பா குண்டோ குண்டு குண்டோதரண்டா அவன் அப்படிம்மா. இன்னொருத்தன் கடவுத் கஜம்மா. வாத்தியாரெல்லாம் நல்ல டெல்லி இரும மாதிரி வளர்ந்துட்டியாடா அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த பையனுக்கு தன்னை குண்டு குண்டு குண்டுன்னு சொன்னதில் ரொம்ப ஒரு மன உளைச்சல். அதாவது +2 படிக்கிற பையன், ஓரளவுக்கு வசதியான குடும்பம் தான், நல்ல குட் ஃபேமிலி, அப்பா அம்மா ரொம்ப உயிராக பார்த்துக்கிறாங்க, பையனுக்கு கேட்குறதெல்லாம் கொடுக்குறாங்க, கூட 2 பொண்ணுங்க வேறு இருக்குது. ஸோ இந்த 3 குழந்தைகளையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஏன்னா ஃபாதர் ஏதோ பிஸ்னஸில் இருக்கார், நல்ல வருமானம், மதர் ஹவுஸ் ஒய்ஃபு. ஸோ குழந்தைகளை பார்த்துக்கிறது மெயின் வேலை. குழந்தைகள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க, நல்ல சமையலை பண்ணி சாப்பாடு போடுவாங்க. அப்படி இப்படி எல்லாம் வளர்றதுல சரி ஒரு மனித வாகு ஒரு மாதிரி, ஒரு குழந்தை ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு குழந்தை இன்னொரு மாதிரி இருக்கும். சில குழந்தைகள் எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு தேராது, சில குழந்தைகள் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லா பூசினப்பில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல கடவுளுடைய படைப்பு அண்ட் அந்த ஜீன் அப்படி இப்படின்னு தெரியாது நமக்கு. ஸோ இந்த பையன் கஜேந்திரன் சின்ன வயசுலேருந்தே ஒரு வயசு 2 வயசுலேருந்து எல்லாரும் ஆஹா பையன் நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருக்கானே அப்படின்னு கண்ணத்தை கிழிட்டு போவாங்க. உடனே அம்மாக்காரி கண்ணு பட்டுற போகிறதுன்னு திருஷ்டி சுற்றி போடுவாங்க, திருஷ்டி பொட்டெல்லாம் வைப்பாங்க பையனுக்கு. அப்படி இப்படி வளர்ந்து வரும்போது நல்ல ஜோரா மொத அப்படின்னு வளர்ந்துட்டான் பையன். ஸோ எல்லாரும் கஜேந்திரன்னு கூப்பிடுற போதே கண்ணை சிமிட்டுவாங்க. வந்துட்டான்டா நம்ம கஜேந்தர் அப்படிங்கிற போதே ஒரு குட்டியான வருதுங்கிற மாதிரி. ஸோ +2 படிக்கிற போது இவனுக்கு ரொம்ப மனசு உளைச்சல் கஜேந்தருக்கு. ஏன்டா நம்ம குண்டா இருக்கோன்னு. ஆனால் பசி வேளையில் பசி வந்துடும், சாப்பிடாம இருக்க முடியாது, பட்டினி கிடந்தா மயக்கம் கேட்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அவனுக்கு. அதனால டயட்லேயும் இருக்க முடியல. ஸோ வீட்டில் அம்மா கறி, டே எல்லாம் ஊரில் 1000 சொல்லுவாங்கடா, நல்லா சாப்பிட்றல தெம்பாடுறா, ஒன்றும் கவலைப்படாத, பாரு உடம்பு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இவ்வளோ நல்லா ஓடுற, நீ வேகமாக காரியங்கள்லாம் செய்கிற, அதை பண்ணுற இதை பண்ணுற, அதனால் இதை பற்றியெல்லாம் தப்பாக நினைக்காதடா, நீ ஒன்றும் கவலைப்படாதடா, கிடக்கானுங்க சொல்கிறவனுங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பானுங்கன்ட்டு ஆறுதல் கொடுக்க அப்பா அம்மாவும் இந்த பையனும் அப்படியே நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு வரான். ஆனால் மனசுக்குள்ளே ஒரே உளைச்சல். ஒரு நாள் கிளாஸில் ஒரு வாத்தியார் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் இருக்கிற பையன் ரொம்ப ஃப்ரெண்டு தான், வைத்தியநாதனும் கஜேந்திரனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் ஒருத்தர் கொஞ்சம் கிண்டல்லாம் பண்ணிப்பாங்க, ஜாலியாக இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போது கிளாஸ் சீரியஸாக நடக்கிற போது இந்த பையன் யார் வைத்தியநாதன் சும்மா இல்லாமல், டேய் கஜே கஜு அப்படின்னா, ஏய் சும்மாரா வாத்தியார பார்க்குறாரா, அவங்க கிடக்காரா விட்றா அப்படின்ட்டு என்ன அப்படின்னு கேட்க. அதாவது வாத்தியாருக்கு பார்த்து கண்ணு இருக்குது, ஆனால் வாய் மட்டும் என்ன அப்படிங்குது. வாத்தியார் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இந்த 45 பேருக்கும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏதோ முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் கேட்குற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு கிடக்கானுங்க. அப்போது இவன் வந்து கஜேந்தர், டேய் கஜு இவ்வளோ கேட்க, சுமாரான்னு சொல்லி பார்க்குறான், கேட்க மாட்டேங்கிறான். ஒரே ஒரு கேள்வி கொண்டு பதில் சொல்கிறா டக்குன்னு அப்படின்னு சொல்ல, இந்த பரீட்சைக்கு இந்த கேள்வி வந்தாலும் வரண்டா அப்படின்னு சொல்ல, சரி எனக்கு கேட்டு சொல்லடா அப்படின்னு இவன் வந்து முணுமுணுக்க காதுகிட்ட வந்து, ஏண்டா குண்டனுக்கு ஆப்போசிட் என்னடா அப்படின்னு கேட்டுட்டு டக்குன்னு அந்த பக்கம் போய் வேற பக்கமாக பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். இவங்கிட்ட குண்டனுக்கு ஆப்போசிட்னு கேட்டு இவன் என்ன சொன்னா கோ அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். அப்புறம்தான் மற்ற 2 வார்த்தைகள் தப்பான வார்த்தைகள், ஒரு கெட்ட வார்த்தையோ அப்படிங்கிற டவுட் வந்துடு. டக்குன்னு நாக்க கடிச்சுக்கிட்டு என்னடா கேட்ட அப்படின்னு திரும்பி பார்க்க, அதுக்குள்ள வாத்தியார் இங்கே இவங்களுக்குள்ள இந்த சம்பாஷணம் நடக்கிறத பார்த்துட்டு, டே எந்திரிங்கடா கஜேந்திரன் வைத்தி எந்திரிங்க, கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கு, கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பாடங்களை, என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க ராஸ்கல்ஸ் அப்படின்னு கேட்க வந்து அப்படி இப்போ சுவாமி நிற்கிறான் நம்ம கஜேந்தர்.
வைத்தியம் அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். வாத்தியாருக்கு கோபம் தாங்க முடியல. ஏன்னா பிகாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடம் மண்டையில் ஏறணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். இங்கே பசங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு கோபம் அவருக்கு. கிட்ட வந்தார், விட்டார் ஒரு அறை கன்னத்திலேயே. யார? வைத்திய. ரஸ்கல், ஏண்டா டிஸ்டர்ப் பண்ணுற மற்றவங்கள அப்படி கேட்க, சார் நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல சார், டிஸ்டர்ப் பண்ணல சார். அவங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்டேன் சார். நான் என்னடா டவுட்டு வேண்டி கிடக்குன்னு கஜேந்திரையும் விட்டார் ஒரு அடி. ஐயோ ஐயோ சார், அவன்தான் சார், அவன்தான் சார். எங்கிட்ட வந்து கேட்குறேன், என்னடா கேட்டான் அவன் ரஸ்கல் அப்படி அப்படி கேட்க, இவன் சார் எங்கிட்ட வந்து குண்டனுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டான் சார். நான் கூட கூன்னு ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படிங்க. கொல்லுன்னு கிளாஸில் இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க. பொண்கள்லாம் வாயை பொத்திக்கிட்டு சிரிக்குதுங்க. பசங்களாம் குண்டனுக்கு ஆப்போசிட் குண்டனுக்கு ஆப்போசிட்னு சொல்லி சிரிக்க, வாத்தியாருக்கு என்ன ஆகும், சாப்பிட்டாரு பசங்களை போட்டு. இந்த 2 பேரையும் ராஸ்கல்ஸ் கிளாஸில் குண்டனுக்கு ஆப்போசிட்னா அதுக்கு ஆப்போசிட்னா அன்னிக்கிறனாக்க இதில் மிளகா பொடியில் பாச்சி வருமான்ட்ட ராஸ்கல் பூச்சிக்கு பதிலாக. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும்? உங்களால் தொந்தரவு தாங்க முடியல எனக்கு. உங்கள் 2 பேரையும் கிளாஸை விட்டு துரத்துனாதான் நல்லது. ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ண சொல்ல போகிறேன். ஒன்று கற்றுக்குதுன்னு கத்த நம்ம கஜேந்திரக்கு அவ்வளோதான் தலைக்கு ஏறிடுச்சு. பயம், சோகம், வருத்தம், கோபம் எல்லாம். அவ்வளோதான் திடீர்னு ருத்ர தாண்டவ ஆரம்பிச்சிட்டான், ஆட ஆரம்பிச்சிட்டான். ஒரு 4 புஸ்தகத்தை தூக்கி தலையில் இப்படி வச்சுக்கிட்டான், 2 கையால பிடிச்சிக்கிட்டான். அவ்வளோதான், என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க, அவன் தான் கேட்டான் அவன் தான் கேட்டான் அவன் தான் கேட்டான் அவன் தான் கேட்டான்னு சுற்றி சுற்றி கிளாஸில் ஓட ஆரம்பிச்சிட்டான். குண்டனுக்கு ஆப்போசிட் குண்டனுக்கு ஆப்போசிட் குண்டனுக்கு ஆப்போசிட் அப்படின்னு எல்லாரும் சிரிச்சு கிரிச்செல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் மிரண்டு போய் அவனையே பார்க்க, அவன் தலையில் அந்த புக்கை வச்சுட்டு இன்னொரு 4 புக்கை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த தயிர்காரி மாதிரி குடத்தை தலையில் வச்சுப்பாங்களே இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்கூலில் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சு, நான் ஒன்று சொல்லலை அவன் தான் கேட்டான், குண்டனுக்கு ஆப்போசிட் குண்டனுக்கு ஆப்போசிட் குண்டனுக்கு ஆப்போசிட் குண்டனுக்கு ஆப்போசிட்னு சொல்லி ஓட, எல்லாரும் வந்து அவனை பிடிச்சி கிடிச்சு எல்லாம் பண்ணி ஆசுவாசப்படுத்தி தண்ணி எண்ணெயில் கொடுத்து என்னப்பா ஆச்சுன்னா மயங்கி விழுந்துட்டான். என்னடா அது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்பட இந்த வாத்தியார் பிடிச்சி, ஏன் அடிக்கிற பசங்கள் +2 பசங்கள்லாம் நாளைக்கு இவங்கெல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அதுன்னு சொல்லி வீட்டுக்கு விஷயம் ஓட, வீட்டில் இருந்த அப்பாவும் அம்மாவும் அடிச்சு போட்டு ஓடி வந்து என்னாச்சுன்னு பார்த்து டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துடலாமல்ல. நடந்த விஷயங்களா தெரிய வர அந்த வைத்தியை பிடிச்சி எல்லாரும் திட்டி, ராஸ்கல் ஏன்டா அப்படி பண்ண? நான் ஒன்றும் இல்லை, சும்மா தமாஷா கேட்டேன். அவன் என்கிட்ட நிறைய இந்த மாதிரிலாம் தமாஷா கேட்பான், நானும் அந்த மாதிரி கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அவன் கதற என்ன பண்ணுறதுன்னு தெரியாம எல்லாரும் முழிக்கிறாங்க. இப்போ டாக்டர்ஸ் இவனை சரிப்படுத்தணும், ஏன்னா பிகாஸ் அவனுக்கு ஒரு மாதிரி மர கழண்டுடுச்சு அப்படிலாம் சொல்ல அம்மா அப்பாவுக்கு ஒரே கவலை. என்னடா பண்ணுறது, நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்த பையன் ஒரு 15 வயசு, அவனுக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அதாவது கஜேந்திரனுடைய வீட்டில் பெரிய குழப்பமாயி கஜேந்திரோட அப்பா அம்மா 2 சிஸ்டர்ஸ் எல்லாம் கலங்கி போயிட்டாங்க. என்னடா இது திடீர்னு இந்த பையனுக்கு இப்படி ஆகிப்போச்சே. ஸோ உடம்பு குண்டா இருக்கிறதுனால பிரச்சனை போல் இருக்கு, அவன் மனசில் அந்த அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு. நம்மெல்லாம் கூட தெரியாதனமா கிண்டல் பண்ணிட்டோமே அந்த தங்கச்சிங்கெல்லாம் வருத்தப்பட்ட அழ, விடுங்க நடந்து போச்சு, என்ன பண்ணுறது பார்க்கலான்னு உடனே அந்த குழந்தைங்கெல்லாம், அம்மா நீ உடனடியா உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு, மாமா கரெக்டாக தான் சொல்லுவார், அவர் ஏற்கனவே டாக்டர் வேற அப்படின்னு சொல்ல, அட்லாண்டாவில் இருக்கிற முத்துக்கருப்பனுக்கு ஃபோன். தங்கச்சி அண்ணனும் உயிருக்கு உயிராக பழகிறவங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை பேசலைன்னா அப்படியே அவங்களுக்குள்ள தலை வடிச்சிடும், அந்த அளவுக்கு 2 பேரும் பாச மலர். ஸோ முத்துக்கருப்பனுக்கு டாக்டருக்கு ஃபோன் அங்கேருந்து வர, முத்துக்கருப்பன் கொஞ்சம் கோவமா, என்னம்மா இது ஒரு 3-4 நாளாக ஃபோனை காணும் உங்ககிட்ட இருந்து, நான் பண்ண நினச்சா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அண்ணே கோச்சிக்காதீங்க ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. பிரச்சனைனா முதல்ல எங்கிட்ட சொல்ல வேணாமா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி குண்டனுக்கு ஆப்போசிட் விஷயத்த சொல்ல, என்னது ஐய என்ன பள்ளிக்கூடம் அது, நல்ல பள்ளிக்கூடத்தில் போடலையா? இல்லை நல்ல பள்ளிக்கூடம் தான், ஆனால் அந்த வாத்தியார் ஏதோ குழப்பம் பண்ணிட்டாரு. வாத்தியாரா? பசங்க அசிங்கமாக பேசுகிறானுங்க, சே என்னாச்சு, இந்த பாரு ஒன்றும் ஒரி பண்ணாத,
பையனை கூப்பிட்டுக்கிட்டு நேராக அட்லாண்டாக்கு வாங்க, ஒரு 2-3 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நான் தான் டாக்டர் இருக்கேன், நமக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் அத்தனை பேர் இருக்காங்களே, இதை பற்றி கவலைப்படாத, நீ செலவு அளவுக்கு வந்து காசு இல்லைனாலும் சொல்லு, நான் எல்லாம் போட்டுக்கிறேன் அப்படின்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ உடனடியாக வாங்க, எப்படி உன்னுடைய 2 பொண்ணுங்களை 2 பசங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நம்ம எல்லாம் சம்பந்திங்க தானே, சொத்துக்கத்தில் வெளியே போகிறது இல்லை, ஒன்றும் கவலைப்படாத, நம்ம கஜேந்திரனை ஓஹோன்னு நல்லபடியாக கொண்டு வந்துடலாம், இங்கே வந்தான்னா அவனையும் இங்கே படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வந்துடலாம். ஒன்ஸ் நீங்கள் இங்கே வந்து இறங்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா இந்த கண்ட்ரியில் குண்டு ஒல்லி கருப்பு சிவப்பு வெள்ளை பச்சை இந்த மாதிரி எந்த விதமான கவலையும் கிடையாது, எல்லாம் ஓரளவுக்கு பழகினவங்க, ரொம்ப குண்டையும் பார்த்துருக்காங்க, ஒல்லியும் பார்த்துருக்காங்க, எல்லா கலரையும் பார்த்துருக்காங்க. அதனால இங்கே கவர்மெண்ட்டில் சட்டங்கள் வேறு ஸ்ட்ரிக்ட்டு, யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ணாங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவானுங்க. அதனால நீ கவலைப்படாத, பையனை கூட்டிக்கிட்டீங்க வா அப்படின்னு சொல்ல, உடனே தங்கச்சிக்கு ஆஹா அண்ணன் இருக்கிற போது நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி உடனடியாக அங்கேருந்து வீசா கீசா வாங்கிறதுக்கு ஸ்பெஷல் இது ஏற்பாடுகள்லாம் பார்த்து பையனை மருந்து இதுக்காக வேண்டிட்டு இது கூட்டு போன ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் வீசா நல்ல வசதியான குடும்பம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிஸ்னஸ் எல்லாம் இருக்காரு. அம்மா குழந்தை வந்து வெக்கேஷனுக்கு வரா மாதிரி 2 பொண்ணுங்களும் இங்கே வர வந்து இறங்குறாங்க அட்லாண்டாவில். இங்கே வீடு வாசல் அது இது தோட்டம் தரவு எல்லாத்தையும் பார்த்து மயங்கி போய் அடையடே நல்லவா அருமையான வாழ்க்கையாக இருக்கு. ஏன்னா பிகாஸ் டாக்டர்ஸ்லாம் நல்ல வருமானம், அவருடைய 2 பசங்களும் மெடிசன் தான் படிக்கிறாங்க, அண்ட் ஒய்ஃப் வந்து ஏதோ நர்சிங் பண்ணிருக்காங்க அந்த காலத்தில், அவங்களும் டாக்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு மோர் தென் $1 மில்லியன் வருமானம் வருது, என்ன சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியது தானே. அப்படியாக வர இந்த 2 பொண்ணுங்களும் வேற வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்க, அந்த பசங்க ஜாலியாக அந்த பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு அங்கே வெளியெல்லாம் போக, அவ்வளோதான் மாமா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிரியமாயிடுது. அண்ட் ரொம்ப சந்தோஷம் அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும், ஆஹா நம்ம குடும்பம்லாம் ஒன்றா போகுது அப்படின்னுட்டு. அந்த மாதிரி இதாக இருக்கிற போது இந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு 2-3 ட்ரீட்மெண்ட் சென்டரில் விட்டு அங்கே இருக்கிற ஆல் குண்டோதரன்ஸ் கடோத் கஜீஸ் எல்லாரையும் பார்த்துட்டு பையனுக்கு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் மறந்து போயிடுச்சு. அடேடே நம்மளை விட டபுள் சைஸில் இருக்கிறவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க, நமக்கு என்ன ஒரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான் பையன். எங்கே போனாலும் அவனுக்கு அந்த குண்டு இந்த லுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா பிகாஸ் அந்த மற்ற குண்டுகளோட கம்பேர் பண்ணுற போது இவன் தான் லீஸ்ட் குண்டு, இவ்வளோ ஒல்லியாக இருக்கானே பையங்கிற அளவுக்கு அந்த குண்டுகளெல்லாம் பார்க்குறானுங்க. ஸோ அதனால் இந்த கண்ட்ரியில் அந்த பிரச்சனைலாம் இல்லாதனால அமெரிக்காவில் அவன் ஹாப்பியாக அங்கே இருக்க, நான் திருப்பி இந்தியாவுக்கு வரமாட்டேன், அங்கே தான் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, இங்கே யாரும் கிண்டல் பண்ணுறதில்ல, எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா பழகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுலேயே அவனுக்கு ஒரு 70% குணமாக, அது தவிர இப்போ மாடர்ன் ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குமே, அதெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி பையன் பர்ஃபெக்ட்லி நார்மல். அண்டு ஊருக்கு போகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை, பிகாஸ் இங்கே அப்படி ஒரு மாதிரி ஒரு 6 மாதம் இருந்து பழகிட்டான், பிடிச்சி போச்சு. அண்ணங்காரன் சொல்கிறா, அண்ணே இந்த மாதிரி சொல்கிறானே பையன், என்ன ஒன்றும் கவலைப்படாத, இதில் இந்த பிஸ்னஸ் வீசான்னு ஒன்று கிடைக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது, வழி இருக்குது, உன் புருஷன் ஒரு பிரான்ச் மாதிரி இங்கே போட சொல்லு, அதுக்குள்ளே பிஸ்னஸ் வீசா வாங்கி உங்கள் குடும்பத்துக்கே பச்சை அட்டை வாங்கிடலாம், கவலைப்படாதுன்னு சொல்லி அவர் 4 பெரிய ஆட்களெலாம் பேசி ஏன்னா பிகாஸ் அவர் பெரிய லெவலில் இருக்கார், செனட்டர் கனட்ராமாவும் எல்லாம் ஃப்ரெண்டு அவருக்கு. ஸோ பேசி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு பச்சை அட்டையை வாங்கி கொடுத்துட்றாரு. அவங்க ஹஸ்பண்டு ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி இங்கே போட்டு அவங்க பிஸ்னஸுக்கு அங்கேயும் இங்கேயும் பறந்துக்கிட்டு கிடக்காரு. பையன் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்டு. இப்போ குண்டனுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்து இங்கேயே படிக்க ஆரம்பிச்சிடுறான் சந்தோஷமா. அதாவது +2 அங்கே ஒரு மாதிரி இப்போ 3/4 விட்டுட்டு வந்ததை அந்த கிரெடிட்லாம் இங்கே காமிச்சு இங்கே ஒரு காலேஜில் போட்டு அதெல்லாம் படிக்க வச்சு, அண்டு பையன் வந்து மெடிசன் பண்ண ஆரம்பித்து கிடுன்னு ஒரு 4-5 வருஷம் ஆகி போகுது. இன்னும் ஒரு 3-4 வருஷத்தில் ஃபுல் ஃப்ளஷ்டு டாக்டர் ஆகிட போகிறார் நம்ம கஜேந்தர். இப்போ வைத்தியநாதா அங்கே படித்து கிடிச்சு அடிக்கடி வாங்கி உதையெல்லாம் வாங்கினவன் அங்கே ஒரு மாதிரி பாஸ் பண்ணி இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சுட்டு இப்போ ஜார்ஜியா டெக்குக்கு வந்துட்டான். ஜார்ஜியா டெக்குக்கு வந்தவன் எதேச்சியாக ஒரு நாள் டவுன் டவுனில் கஜேந்திரை பார்க்க 2 பேரும் டேய் கஜேந்தர் அப்படின்னு நான் ஓடி வர, இவன் உடனே வைத்தியநாதானோட 2 பேர் கட்டி பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமா ரோட்ல இது பண்ணி, டேய் நான் இங்கே தானே இருக்கேன்னு சொல்ல, அப்படியே என்ன பண்ணுறேன் மெடிசன் படிக்கிறேன்னு சொல்ல, அவனா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்கே ஜார்ஜியா டெக்கில் வந்து ஏரோநாட்டிக்கல் பண்ணுறப்பான்னு சொல்ல, அடே நீ ஏரோப்ளைன் ஓட்ட போகிற, நான் டாக்டராக போகிறேன், கீழே விழுந்தேன்னா எங்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் சொல்ல, அவ்வளவுதான் வாழ்க்கை மாறிவிட்டது, பாதை மாறிவிட்டது, எல்லாமே சந்தோஷமா இருக்கு.
இப்போ அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நம்ம கஜேந்தர் பெரிய டாக்டராக வரத்துக்குள்ள முயற்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். குடும்பத்தில் சிஸ்டர்ஸுக்கெல்லாம் இங்கே மாமா பையனே கல்யாணம் பண்ண போகிறாங்க. குடும்பம் நல்லபடியாக சௌரியமாக சந்தோஷமாக 100 ஆண்டு காலம் வாழ வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.